உங்களுக்கு உண்டான எல்லாமே கர்த்தருக்கு சொந்தம். நான் ஒரு நல்ல ஒரு உக்கிரானக்காரனாய் இருக்க வேண்டும். பிராக்டிஸ் ஸ்டூவர்ட்ஷிப். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொருளாதாரம், உங்களுடைய திறமைகள், இதையெல்லாம் நீங்கள் கர்த்தருக்குன்னு உபயோகப்படுத்த கற்றுக்கொள்ளுங்க. யூ ஆர் நாட் த ஓனர். உங்களுக்கு சொந்தம் கிடையவே கிடையாது. எதுவுமே நமக்குன்னு சொந்தம் எதுவுமே கிடையாது. அப்போ ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையை தொடங்கும் போது, ஆண்டவரே இந்த நாள் உமக்கு சொந்தமான நாள். என்னுடைய பணம், என்னுடைய நேரம், என்னுடைய திறமைகள், என்னுடைய சரீரம், இது எல்லாம் உமக்கு தான் சொந்தம். இதுதான் நான் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இதை உமக்கென்று உபயோகப்படுத்த எனக்கு கிருபை பாராட்டுங்க. இது ஒவ்வொரு நாள் நம்ம ஒவ்வொருத்தரும் இப்படிப்பட்ட ஒரு உக்கிரானத்துவம், ஒரு ஸ்டூவர்ட்ஷிப் நம்ம எல்லாருமே பண்ணணும். ஏன்னா நீங்கள் மத்தேயு 25வது அதிகாரத்தில் 14லேருந்து 30 வரை உள்ள தாளந்துகளின் ஓமானத்தை பார்க்குறோம். 5 தாளந்து வாங்கினவன் அதை 10 மாத்துறான், 2 தாளந்து வாங்கின அதை மல்டிப்ளை பண்ணான். யாருக்கு கடுமையான தண்டனை சொன்னார்? தாளந்தை வாங்கி ஒழிச்சு வச்சவனுக்கு. அப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட திறமை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்து, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொருளாதாரம், நீங்கள் தேவனுடைய நாமத்துக்கென்று உபயோகப்படுத்துறீங்களா? நன்றாக யோசிச்சு பாருங்கள். உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய நேரம் எல்லாமே எப்படி இது பண்ணுறீங்க? நம்ம ஏற்கனவே வாய்ச்ச மாதிரி 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19, 20 சொல்லும் என்ன சொல்கிறாரு? நீங்கள் கிரயத்துக்கு வாங்கப்பட்டீர்கள், இது உங்களுக்கு சொந்தமானவர் இல்லை. அதனால் என்ன, உங்களுடைய சரீரத்தில் உங்களுடைய ஆவியிலையும் கர்த்தரை எப்போதும் மகிமைப்படுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். 2வது, ஒரு கை சுத்தம் உள்ளவர்களாய், ஒரு இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களா. இருதய சுத்தம் வரும்போது கை சுத்தம் வந்துடும். அந்த ரெண்டும் நம்ம எப்போதும் பார்க்கக்கூடிய மக்களா. அப்போ என்ன, முதலாவது உங்கள் இருதயத்தை தினசரி சோதித்து பார்க்கணும். சங்கீதம் 139 சங்கீதத்தில் 23, 24 வசனத்தை தாவீது என்ன சொல்கிறாரு? ஆண்டவரே, என் இருதயத்தை சோதித்து அறிந்தருளும். ஏதாவது பொல்லாத வழிகள் உண்டா இருக்குமானா அதிலிருந்து என்னை மீட்டு கொள்ளுங்க. அப்போ என்ன, நம்மளுடைய இருதயத்தை சோதிக்கக்கூடிய ஒரு காரியம். அதே மாதிரி நம்ம எதை கேட்குறோம், எதை சிந்திக்கிறோம், ரொம்ப முக்கியமான காரியம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 8வது சொல்லும்போது சொல்கிறாரு, நல்லவைகள் எவைகளோ, நலமானவைகள் எவைகளோ, உத்தமமானவைகள் எவைகளோ, இவைகளையே எப்பொழுதும் சிந்தித்து கொண்டிருங்கள். அப்போ என்ன, என்னுடைய சிந்தையில் ஒரு மேலான சிந்தை வரக்கூடியதாக. 3வதாக, உங்களுடைய பாவம், உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு பாவம் இருந்தால் உடனே போய் கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாயிருங்க. 1 யோவான் 1:9 ரொம்ப தெளிவாக சொல்லுது. நீங்கள் உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டால் கர்த்தர் அந்த பாவங்களை மன்னித்து உங்களை தன்னோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தேவன்.